கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குரல் வளையை நெறித்து மூதாட்டியிடம் நகைப்பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் கொள்ளையனை தேடி வருகிறார்கள். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சதீஷ் வழங்க நாம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். வணக்கம் சாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வளையப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி பொன்னுச்சாமி, இவரது மனைவி ஏரம்மாள், வயது 73. இந்நிலையில் பொன்னுச்சாமி மற்றும் அவரது மனைவி ஏரம்மாள் ஆகிய இருவரும் வளையப்பட்டியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தனர். இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர் தனித்தனி அறையில் உறங்கி சென்றுள்ளனர். அப்போது ஏற்கனவே அந்த வீட்டிற்கு பதுங்கியிருந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் மர்ம நபர் ஒருவர் திடீரென்று ஏறாமல் படுத்திருந்த கட்டிலுக்கு சென்று மூதாட்டியை தரதரவென மற்றொரு அறைக்கு இழுத்துச் சென்று அவரை தாக்கி குரலை நெரித்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தாலியை கொடியை பறிக்க முயன்றுள்ளனர். ஏறாமல் கழுத்தை நெரித்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவர தங்க தாலியை கொடியை பறித்துக் கொண்டு மர்ம நபர் அங்கே தப்பி உள்ள மயக்கம் நிலையில் இருந்த ஏரம்மாள் பக்கத்து வீட்டில் உள்ள உறவினர் வீட்டின் முன்பு சத்தம் போட்டு அழுதுள்ளனர். இதனை அடுத்து உறவினர் சம்பவ இடத்திற்கு வந்து குளித்தலை காவல் நிலையத்திற்கு காவல் தெரிவித்தனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏரம்மாள் சிகிச்சைக்காக குளித்தலை மாவட்ட தலைமை அரசுமனையில் சேர்க்கப்பட்டது. இச்சம்பவ இடத்திற்கு குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்டு மேலும் அங்கு மோப்பான லக்கி வரவழைக்கப்பட்டு கைரேகை நிபுணர் தடயங்கள் சேகரித்து வருகின்றனர். குளித்தலை இன்ஸ்பெக்டர் கருணாகரன் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.